சுழற்று பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாகல் கடந்த 2014 முதல் 2021 வரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் ஆடினார். அந்த அணியில் திறமையாக செயல்பட்ட அவர் அதன் காரணமாகவே இந்திய அணியிலும் இடம்பெற்றார். அதனால் சாகலுக்கு ஆர்சிபி அணி எப்போதுமே தனிப்பட்ட விருப்பமான அணி. இந்த நிலையில் 2022 IPL மெகா ஏலத்திற்கு முன் அவரை தக்க வைக்காமல் நீக்கியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. 3 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க முடியும் என்ற நிலையில் விராட் கோலி மற்றும் வேறு 2 முக்கிய வீரர்களை மட்டுமே தக்க வைத்தது. உங்களுக்கு ஏலத்தில் வாங்குவோம் என சாகலிடம் வாக்குறுதி அளித்த இருந்த பெங்களூரு அணி நிர்வாகம் அதுவும் சாதாரண வாக்குறுதி அல்ல, இவ்வளவு கூடுதல் பணம் கொடுத்து உங்களை வாங்குகிறோம் என கூறியிருந்தது. ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சாகல் ஏலத்தில் வந்தபோது பெங்களூரு அணி அவரை வாங்க விருப்பம் காட்டவில்லை. அதை பார்த்து அதிர்ச்சியான சாகல் அந்த ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவரை 6.50 கோடி கொடுத்து வாங்கியது. ஆனாலும் பெங்களூரு அணி தன்னை ஏமாற்றிவிட்டதாக அவர் நொந்து போய் இருந்தார். அது குறித்து சில மாதங்கள் முன் ஒரு போட்டியில் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதற்கு அப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பயிற்சியாளர் மைக் எசன் விளக்கம் அளித்திருக்கிறார். 2022 IPL மெகா ஏலத்தில் அணியில் இருந்து நீக்கப்பட்ட சாகலை வாங்க இருந்ததாகவும், ஆனால் ஏலத்தின் 6வது சுற்றில்தான் அவரது பெயர் இடம் பெற்றது எனவும் கூறினர். அதனால் அவர் பெயர் வரும் வரை காத்திருந்தால் தாங்கள் அதற்கு முன் அறிவிக்கப்பட்ட பல வீரர்களை வாங்க முடியாமல் போயிருக்கும். எனவே ஏலத்தின் சூழ்நிலை கருதி அன்று சாகலை நாங்கள் வாங்கவில்லை என விளக்கம் கூறியிருக்கிறார். 6வது சுற்று வரும் வரை நாங்கள் காத்திருந்தாலும் அப்போது 5 அணிகளிடம் அதிக பணம் இருந்தது. அவர்களுடன் போட்டி போட்டு சாகலை வாங்கும் அளவுக்கு எங்களிடம் அப்போது பணம் இல்லை. ஏலம் முடிந்தவுடன் நான் சாகலிடம் இது குறித்து தொலைபேசியில் விளக்கம் அளிக்க முயன்றேன். ஆனால் அவர் ஏலம் குறித்து செயல்பாட்டை புரிந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. தன்னை ஏலத்தில் வாங்கவில்லை என்பதில் மட்டுமே அவர் எண்ணம் இருந்தது என மைக் எசன் கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.